யோகா வித் சுகந்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் சுகந்தி, யோகா ட்ரெயினர். இன்னைக்கு ஆன்டி ஏஜிங்கா ஒர்க் பண்ற ஒரு 5 மூவ்மெண்ட்டை தான் பார்க்க போறோம். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, முகத்துல சின்னதா ஒரு சுருக்கம் வந்துருச்சு, ஒரு 30 தாண்டும் போது 35 தாண்டும் போது முகத்துல சுருக்கம் வருது அப்படின்னா, அந்த சுருக்கத்தை போக்குறதுக்கு ஆன்லைன்ல எல்லாம் பார்த்து அந்த கிரீம் 1000 ரூபான்னாலும் வாங்குறதுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம். ஓகே, போடுறவங்கள சொல்றேன், எல்லாரும் அப்படி நினைச்சுக்க வேண்டாம். முகத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னு தோணுது, அந்த மாதிரிலாம் யாராவது கேட்டுட்டாங்கன்னா நம்ம வருத்தப்படுறோம். அதை சரி பண்றதுக்கு நிறைய எஃபர்ட் போடுறோம். ஆனா அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்கும் வயசாயிட்டு இருக்கு. வயசை தள்ளி போட முடியாது, வயசு ஆகுறத நீங்க நிறுத்த முடியாது. ஆனா நீங்க உடற்பயிற்சி பண்றதுனாலையும், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம் இதெல்லாம் நீங்க மெயின்டைன் பண்றதுனால உங்களோட ஃபிட்னஸை நீங்க நல்லா வச்சுக்கும் போது அது ஒரு ஆன்டி ஏஜிங்கா ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க முகத்துல சுருக்கம் விழுது, முகத்தை பார்த்தா வயசாகுதுன்னு நீங்க ஃபீல் பண்றதை விட, இந்த உடம்பு நீங்க 20 வயசுல ஒர்க் பண்ணப்போ எவ்வளவு ஆக்டிவா இருந்தீங்க, சுறுசுறுப்பா இருந்தீங்க, எதெல்லாம் பண்ண முடிஞ்சுது, அதுல கொஞ்சத்தை நீங்க 30 தாண்டும் போது பண்ண முடியல அப்படின்னா அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கான முயற்சி தான். அதை சரி பண்ணி உங்களோட 20 வயசுல நீங்க பண்ணதை 40 வயசுலயும் உங்களால பண்ண முடியணும், 50 வயசுலயும் உங்களால பண்ண முடியணும். அதுதான் ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு தான் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ நிறைய ஆன்டி ஏஜிங் ஒர்க் அவுட்ஸ் இருக்கு. ப்ரீதிங் கூட ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டிஸ் தான். பட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மூவ்மெண்ட்டை மட்டும் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவ்மெண்ட் லஞ்சஸ். முக்கியமா வயசாகும் போது கால்கள் தான் அதிகமா வலி விளக்குது. நம்ம சின்ன வயசுல ஓடி இருப்போம், பட் இப்ப அப்படி ஓடினா 40 50 தாண்டினோன்னா அந்த ஸ்பீட்ல ஓடணும்னா முட்டி வலி கண்டிப்பா வந்துடும் இல்லையா? சோ அதனால கால்கள் தான் அதிகமா நம்மளுக்கு வயசாயிட்டு வருதுங்கிறத நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் உணர்த்துறதே நம்ம கால்கள் தான். சோ கால்கள் வலுவா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு நம்ம லஞ்சஸ் எவ்ரிடே பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு பண்ணும்போது வலி வருதுன்னா வலியோட கண்டினியூ பண்ணாதீங்க. சிம்பிளா பண்ணி அதுக்கப்புறமா நீங்க பெர்ஃபெக்டா பண்ணலாம். சோ லஞ்சஸ், ஒரு காலை பின்னாடி எடுத்து, கால்கள் முக்கோணமா இருக்கிற மாதிரி ஒரு காலை பின்னாடி எடுத்து, முதுகு நேரா இருக்கணும், முதுகு ஃப்ரண்ட்ல சாயக்கூடாது. ஓகே, சோ 2 காலையும் எல் ஷேப்ல மடக்கணும், எழுந்திருக்கணும். ஓகே, இந்த பின்னாடி இருக்கிற முட்டி தரையில படக்கூடாது, ஆனா எல் ஷேப்க்கு வரணும். ஃப்ரண்ட்ல இருக்க லெக்கும் எல் ஷேப்ல இருக்கணும். உங்களுக்கு ஒரு 5 தடவை பண்ணோன்னே உங்களுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்க பிரேக் எடுத்துட்டு அடுத்த 5 தடவை பண்ணலாம். ஃப்ரண்ட்ல இருக்கிற லெக்கும் எல் எல் ஷேப்புக்கு வரணும், பேக்ல இருக்கிற லெக்கும் எல் ஷேப்புக்கு வரணும். முட்டி தரையை தொடக்கூடாது, ஆனா தரை வரைக்கும் போடும். உங்களுக்கு ரொம்ப தரை பக்கத்துல போகும்போது வலிக்குதுன்னா சும்மா லைட்டா கூட நீங்க லஞ்சஸ் பண்ணலாம். கால்களை மாத்திக்கலாம். கால் விரல்கள் நேரா இருக்கட்டும். உங்களோட முட்டி வலுவாகிறதுக்கு, முட்டியை சுத்தி இருக்கிற தசைகள் வலுவாகிறதுக்கு, உங்களோட தொடைகள் வலுவாகிறதுக்கு மிக சிறந்த பயிற்சி. 10 தடவை பண்றீங்க, காலை மாத்துறீங்க, 10 தடவை பண்றீங்க, அந்த மாதிரி 3 ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். 1 வீக்லயே உங்களுக்கு கால் எவ்வளவு வலுவாகுதுங்கிறது உணர ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த உணர்ந்தோன்னே ஆக்டிவிட்டியை விட்டுறக்கூடாது. எந்த உடற்பயிற்சியும் லைஃப் டைம் கமிட்மெண்ட். இடையில பிரேக் எல்லாருக்கும் வரும், ஆனா நீங்க திரும்பியும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2வது பயிற்சி ரெகுலர் பிளாங்க். ஸோ ரெகுலர் பிளாங்க் உங்களோட கோர் ஏரியாவை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இப்போ கால்களை வலுவாக்குறதுக்கு நம்ம லஞ்சஸ் பண்ணோம். இப்போ கோர் ஏரியா ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு பிலாட்டேஸ் வீடியோஸ் நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனாலுமே இந்த பிளாங்க் வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க டக்குன்னு டைமர் போட்டு கூட 30 செகண்ட்ஸ் 1 மினிட் நீங்க பிளாங்க் பண்ண முடியும். உங்களோட கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கோர் ஸ்ட்ராங்கா இருந்தா இந்த டோர்சோல இருக்கிற அத்தனை ஆர்கன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கும், முதுகெலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க தலையிலேருந்து குதிகால் வரைக்கும் டயகனலா இருக்கணும் பாடி. உங்க பாடி வெயிட் உங்களை கீழே தள்ளக்கூடாது. பிளாங்க் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நீங்க இடுப்பை மேல தூக்கி ஈஸியாவும் பண்ணக்கூடாது. டயகனலா இருக்கணும் பாடி. நீங்க மேட்டை தான் பார்க்கணும். உங்க ஷோல்டர்ல இருந்து ரிஸ்ட் வரைக்கும் நேரா இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. கைகள் நேரா இருக்கணும். இந்த போஸை நீங்க ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு முதல்ல கடினமா இருக்கிற ஏரியா, டைட் ஆகிற ஏரியா இதுதான். ஸோ கோர் ஸ்ட்ராங்கா இருந்தா பிளாங்க் பண்ண வரும்.
பிளாங்க் பண்ணால் கோர் ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டுமே தான். டைமர் போட்டுக்கோங்க. 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முட்டியை தரையில் வச்சு பிரேக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் 30 செகண்ட்ஸ் பண்ணலாம். முட்டியை தரையில் வச்சு பிரேக் எடுக்கலாம். ஸோ பண்ணும்போது கடினமாக இருக்கிறப்போ, எந்த பயிற்சி கடினமாக இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற தப்பு மூச்சை நிறுத்திக்கிறது. எப்போ அந்த போஸை கிவ் அப் பண்ணுறோமோ அப்போ மூச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மூச்சையும் சேர்த்து நீங்கள் ஹோல்ட் பண்ணிப்பீங்க. போஸை தான் ஹோல்ட் பண்ணணும், மூச்சை ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸோ நார்மலாக உள்மூச்சு வெளிமூச்சு எடுக்கிறத விட நீங்கள் மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணிட்டு வாய் வழியாக எக்ஸேல் பண்ணுறது இந்த போஸை ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்ஹேல் த்ரூ த நோஸ், எக்ஸேல் த்ரூ த மவுத். அதுதான் நீங்கள் எந்த கடினமான பயிற்சி பண்ணும்போதும் நீங்கள் லிப் பிரீதிங் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிளாங்க் எவ்ரிடே பண்ணுங்கள். மொதல் வாரம் உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் தான் நிற்க முடிஞ்சதுன்னா அதுக்கு அடுத்த வாரம் உங்களால் 45 செகண்ட்ஸ் நிற்க முடியும். அதுக்கப்புறம் 1 மினிட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட லோவர் பேக், கோர் ஏரியா எல்லாமே ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் மூமெண்ட் லஞ்சஸ் பண்ணி ஒரு 1 வீக்லேயே நீங்கள் லெக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்கன்னு சொன்ன மாதிரி பிளாங்கை எவ்ரிடே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு கோர் டைட் ஆகிறத ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாற்றத்தை பார்க்க முடியும். தேர்ட் ஒன் புஷ்அப்ஸ். ஸோ நீங்கள் ரெகுலர் புஷ்அப்ஸ் வந்து ஜென்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பை நேச்சர் அவங்களுக்கு ஆர்ம் ஸ்ட்ரென்த் நிறையா இருக்கும். அதனால அவங்க ஈஸியாக புஷ்அப் பண்ணுவாங்க. பட் இது ஸ்பெசிஃபிக்காக லேடிஸ்க்கு தான் ஒர்க் அவுட்ஸ் நிறைய தேவைப்படுது, பண்ணாமல் இருக்காங்க, அவங்கள தான் நிறைய மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணும்போது ஆக்சுவல் புஷ்அப் போனீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும், தப்பாக பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் நீங்கள் டேபிள் புஷ்அப்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி வால் புஷ்அப்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டேபிள் புஷ்அப், டேபிள் பொசிஷனுக்கு வந்துடுறீங்க. டேபிள் பொசிஷன்லேருந்து ஷோல்டரை பின்னாடி தள்ளாமல் முட்டியை மட்டும் பின்னாடி தள்ளுறீங்க. ஆனால் ஷோல்டருக்கு நேராக ரெஸ்ட் இருக்கிறது இந்த ஸ்ட்ரைட் லைன் அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. முட்டியை மட்டும் பின்னாடி எடுத்திருக்கீங்க. கால்களை மேலே தூக்கிக்கிறீங்க. இப்போ மொத்த வெயிட்டையும் புஷ் பண்ணி எழுந்திருக்கிறீங்க. எனக்கு ரிஸ்ட்ல ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதனால என்னால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியல. பட் நீங்கள் இதை விட பர்ஃபெக்டாக பண்ண. இதுக்குமே நீங்கள் கவுண்ட் வச்சுக்கணும். 5 புஷ்அப் பண்ணுங்க, திருப்பியும் பேக்கில் வந்துடுங்க. ஒரு டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுங்க. ரொம்ப பிரேக் எடுக்காதீங்க. திருப்பியும் போய் 5 புஷ்அப் பண்ணுங்க. இந்த மாதிரி 5 into 5 25 புஷ்அப்ஸ் பண்ணுங்க. உங்களோட ஆர்ம் ஸ்ட்ரென்த், உங்களோட கோர் ஸ்ட்ரென்த், ஷோல்டர் ஸ்ட்ரென்த். ஏன்னா மொத்த வெயிட்டையும் நீங்கள் கீழே இறக்கி ஏற்றும் போது ஷோல்டர் மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டுமே தான். ஸோ இது ரொம்ப பெஸ்ட் எக்ஸசைஸ். லேடிஸ் புஷ்அப் பண்ணுறதுக்கு நீங்கள் டேபிள் புஷ்அப்ஸ் பண்ணுங்க. வால் புஷ்அப்ஸும் பண்ணலாம். வால் புஷ்அப்ஸ் லேடிஸ் புஷ்அப் பண்ண ஆரம்பிக்கும் போது சிம்பிள் மாடிஃபிகேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்க. புஷ்அப்ஸ் வால் புஷ்அப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டேபிள் புஷ்அப்ஸ் போகும். ஸோ வால் புஷ்அப்ஸ் செவர்லேருந்து 2 அடி தூரத்தில் நின்றுக்கிறீங்க. உங்களோட ஹீல்ஸை தூக்கிக்கிறீங்க. சும்மா குட்டியாக தூக்குனா பத்தாது, பாயிண்டடாக தூக்கிக்கிறீங்க. இதுக்கு மேலே தூக்க முடியாதுங்கிற மாதிரி உங்கள் ஹீல்ஸை தூக்கிக்கிறீங்க. ஓகே, கைகளை செவரில் வச்சுக்கிறீங்க. மொத்த உள்ளங்கையும் செவரில் இருக்கணும். ஓகே, மொத்த வெயிட்டையும் கொடுத்து பேக்கில் வரீங்க. காமன் மிஸ்டேக் என்னன்னா அப்பர் பாடியை மட்டும் தள்ளி எடுக்கிறது, இல்லாட்டி இடுப்பை மட்டும் தள்ளி எடுக்கிறது. மொத்த உடம்பும் தான் டயக்னலாக போகணும், மொத்த வெயிட்டும் தான் பேக்கில் வரணும். ஸோ இடுப்பை தனியாக இல்லாட்டி ஷோல்டர் தனியாக புஷ்அப் பண்ணாதீங்க. ஹீல்ஸை நல்லா தூக்கிக்கிறீங்க. டோட்டல் புஷ்அப். ஓகே, ஸோ இதுக்கும் கவுண்ட் வச்சுக்கோங்க. 5 into 5 25 புஷ்அப்ஸ். ஸோ ஆன்டி ஏஜிங் ஆக்டிவிட்டி வீடியோவில் இது 4th ஆக்டிவிட்டி. ஆனால் இதோட இம்பார்ட்டன்ஸ் படி பார்த்தா இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேட்டிங்லேயே வச்சுக்கலாம். ஸ்குவாட், சேர் ஸ்குவாட். ஓகே, ஃபுல் ஸ்குவாட் இல்லை, ஹாஃப் ஸ்குவாட். ஸோ ஹாஃப் ஸ்குவாட் வந்து உங்களோட தைஸை, ஓகே, உங்களோட ஹிப்பை, பெல்விக் ஃப்ளோரை எல்லாத்தையுமே ஸ்ட்ரெங்தன் பண்ணும். ஒரு அடி கேப் வச்சுக்கிறீங்க 2 காலுக்கு இடையில.
ஓகே, ஃபிங்கரை இன்டர்லாக் பண்ணிக்கலாம். சிட் ஆன் த சேர் பேக், கெட் அப். சிட் ஆன் த, பின்னாடி சேர் இருந்தால் எப்படி உட்காருவீங்களோ அந்த மாதிரி உட்காரணும். சிட் ஆன் த சேர் பேக், கெட் அப். ஸோ காமன் மிஸ்டேக் என்னன்னா முட்டியை முன்னாடி தள்ளுறது. உங்க முட்டி உங்க கட்டை விரலை தாண்டி முன்னாடி போகக்கூடாது. நீங்க தான் பின்னாடி உட்காரணும். உங்க வெயிட்டை பின்னாடி தள்ளிது உட்காரணுமே ஒழிய, இது ஈஸியா இருக்குன்னு முட்டியை முன்னாடி தள்ளி இப்படி உட்காரக்கூடாது. திஸ் இஸ் நாட் ஸ்குவாட். கட்டை விரலை தாண்டி முட்டி முன்னாடி போகக்கூடாது. ஓகே, ஸோ 5 டைம்ஸ் பண்றீங்க, பிரேக் எடுக்கிறீங்க, இல்லாட்டி பெடலிங் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் பண்ணும்போது, ஸ்குவாட் பண்ணதுனால ஒரு ஸ்ட்ரெயின் இருக்கும் இல்லையா, அதை ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க பெடலிங் பண்ணலாம். திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, 1 2 3 4 5. முட்டி கட்டவரல் தாண்டி முன்னாடி போகக்கூடாது. அதை நீங்க கவனமா வச்சுக்கணும். தப்பா பண்ணி பழகிட்டீங்கன்னா அதை அன்லேர்ன் பண்றது கஷ்டம். 5th ஆக்டிவிட்டி glute bridge, சேத்து பந்தாசனா. ஸோ நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சேர்ல கால் வச்சுட்டு பண்ணலாம். அது உங்களுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் சேரை எடுத்துட்டு தரையில கூட கால் வச்சு பண்ணலாம். ஸோ இது உங்களோட கோர், குளூட்டஸ், பெல்விக் ஃப்ளோர், இதை உடம்போட மையப்பகுதியை தான் நம்ம கோர்னு சொல்றோம். இதை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி. ஸோ படுத்துக்கிறீங்க, உங்களோட கால்களை சேர்ல வச்சிடுறீங்க, கையை தரையில ஊனி இன்ஹேல் பண்ணும்போது உங்களோட பாடி வெயிட் கீழே வரலாம். ஸோ நீங்க மேல ஹோல்ட் பண்ணும்போது நீங்க நல்லாவே ஃபீல் பண்ணலாம். உங்களோட தை, உங்களோட குளூட்டஸ், உங்களோட பெல்விக் ஃப்ளோர், கோர் எல்லாமே இறுக்கமாயிடும். அதனால தான் ஹோல்ட் பண்றது கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் திருப்பியும் எக்ஸேல் பண்ணும்போது கீழே வந்துடும். இன்ஹேல் பண்ணும்போது லிஃப்ட் பண்றீங்க, சும்மா லைட்டா லிஃப்ட் பண்ணா பார்த்தாது, உங்களால எவ்வளவு லிஃப்ட் பண்ண முடியும். Exhale down. Inhale. Exhale. நீங்க சேரை எடுத்துட்டு கூட பண்ணலாம். ஆனா கம்பேர் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் சேர்ல கால் வச்சு பண்றது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது சிம்பிளா, பட் அதுல இன்னுமே உயரத்துக்கு போகும் உடம்பு. அப்ப ஹோல்ட் பண்ணும்போது நிறைய இறுக்கத்தை நீங்க ஃபீல் பண்ணலாம். 5 பெஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபார் ஆன்டி ஏஜிங். பெண்களுக்கு தான் இதை நான் முக்கியமா பரிந்துரைக்கிறேன். ஸோ நீங்க இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி, உங்க வீட்டு பெண்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா பெண்கள் மன வலிமையோடையும் உடல் வலிமையோடையும் இருக்க வேண்டியது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள நம்பிதான் குழந்தைங்க, பெரியவங்க, மொத்த குடும்பமுமே அவங்களோட ஆரோக்கியத்தை பெருசா நம்பி இருக்கிறதுனால பெண்களுக்கு உடல் வலிமை ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த உடற்பயிற்சியை எந்த சேனல்ல நீங்க பார்த்தாலும் உங்க வீட்டு பெண்களை உடற்பயிற்சி செய்ய சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.